நேற்று சாயங்காலம் போல் லைட்டாக தூரல் தூரிகிட்டே இருந்துச்சு. நின்று தூர்னுச்சு. திடீர்னு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மழைங்க. 1 மணி நேரம் போல் நல்லா கனத்த மழைங்க. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்பயுமே வெயில் காலத்தை விட மழை காலம் தான் ரொம்ப பிடிக்கும். காலையில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சிங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவசரமாக காய் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன். ஜெய்குட்டி நேற்றே சொல்லியிருந்தான், அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து காய் சாப்பாடு கேட்டிருந்தாங்கம்மா அப்படின்னு. சரி காலையில் நேரமாக எந்திரிக்க போகிறல, எந்திரிச்சு சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக படுத்துட்டேங்க. ஆனால் காலையில் எந்திரிக்கும் போதே மணி 6 ஆயிடுச்சு. சரி குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க, அதனால் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே காய் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன். ஜெய்குட்டிக்கு உண்மையாலுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாட்ட சொல்லி சமைச்சு கொண்டு வருவாங்க. பதிலுக்கு ஜெய்குட்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிச்சதை என்ன செஞ்சு தர சொல்லி வாங்கிட்டு போய் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஜெய்குட்டி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேங்க. ஒரு சில போட்டியில் கலந்துட்டு ஜெய்குட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அண்ட் மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். ஜெய்குட்டி சர்டிஃபிகேட் அண்ட் மெடலை பார்த்துட்டு குட்டிமா, அம்மா நான் வாங்கினது எங்கம்மா, நானும் அதை காட்டணும்னு சொல்லிட்டு குட்டிமாவோட மெடல் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டிட்டு இருக்காங்க. குழந்தைங்க பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு முதல் படிதாங்க இதெல்லாம். எல்லா பெற்றோர்களுமே நாம் கஷ்டப்படுற மாதிரி நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்கோம்.